வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் சேவா தான். கோகோனட் ரைஸ் சேவா பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த பேக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் அந்த ரைஸ் சேவா போட்டு மூடி வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அதை வந்து நம்ம வடிச்சிட போகிறோம். தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து அது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம யூஸ்வலாக தேங்காய் சாதம் தாளிக்கிற மாதிரி இந்த ரைஸ் சேவாக்கும் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ இது நல்லா வருந்ததும் நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஆற வச்சுருந்த அந்த ரைஸ் சேவா எடுத்து இதோடு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டாச்சு. இறக்கும்போது கொத்தமல்லி தூவியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.